மேடையில் அமைந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் மற்றும் வந்திருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் தோரன், நான் வடலூர்லேருந்து வரேன். நம்ம பெரும்பாலுமே எங்கே பேசினாலும் நிறைய படிக்கிறோம், நிறைய பக்கம் படிக்கிறோம். ஆனால் எல்லாமே முடிவு எங்கே போய் தான் பலன் சொல்கிறது. முடிவு வந்து எங்கே போய் பலன் சொல்கிறது, நிகழ்வை சொல்லணும் இல்லை, நிகழ்வு அவங்க அதுக்காக தான் வராங்க நம்மளுக்கு. அதான் ஐயா சொன்ன போல் அவங்க வீட்டில் 2 கல்யாணம் இருக்கும், தாத்தா இந்த ஊரில் பிறந்திருப்பீங்க, இந்த நம்பர் ஃபோன் நம்பர் இப்படிலாம் சொல்கிறத விட அவங்களுக்கான நிகழ்வு சொல்லணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த நிகழ்வை சொல்கிறது அப்படின்றது தசாபுத்தி தான். தசாபுத்தி இல்லாமல் நிகழ்வு அப்படின்றது கிடையாது. தசாபுத்தியோட இணைந்த கோச்சாரம் தான் அந்த நிகழ்வை துல்லியமாக சொல்லும். அதனால தான் நான் எங்கே போனாலும் எந்த மீட்டிங்கில் பேசினாலும் பெரும்பாலும் தசாபுத்தியை எடுத்து பேசுறது வழக்கமாக வச்சுருக்கேன். அப்போ தசாபுத்தி அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா நம்ம கிரக சேர்க்கை இருக்கும், குரு உச்சமாக இருக்குது, இல்லை 2ஆம் அதிபதி பலமாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த 2ஆம் அதிபதியோட திசையோ புத்தியோ நடந்தால் மட்டும்தான் அந்த பணம் வரும். அப்போ தசை புத்தி நடக்காமல் நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் பயனில்லை. அதனுடைய நேரம் வந்தால் தான் நம்மளுக்கு அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் அதனுடைய தசாபுத்தி அப்படின்றது அந்த கிரகம் அப்படியே அதனுடைய தசாபுத்தி நடந்தாலும் கோச்சாரத்தில் அந்த கிரகம் அந்த பாவத்துக்கு ஃபேவரான பாவத்தில் இருக்கணும், இருந்தால் தான் அந்த பலனையும் நாம் அனுபவிக்க முடியும். அப்படி தான் தசாபுத்தி வேலை செய்யும். அப்படி நம்ம நிறைய குருமார்கிட்ட படித்தோம். அந்த வகையில் நம்ம இப்போ வந்து தசாபுத்தி அப்படின்றத எல்லார்கிட்டையும் படித்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தை எடுத்து தான் நம்ம அனுபவத்தில் எது சரியாக வந்ததோ அதை தான் நம்ம கிளாஸாகவும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதுதான் யூடியூப்லேயும் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். யூடியூப்பில் அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன். அதாவது உதாரண ஜாதகங்களோட விதிகளை சொல்லி போட்டிருக்கேன். ஒரு நிகழ்வு இப்படி நடந்தது, இல்லை ஒரு நிகழ்வு இப்படி தாமதமாச்சு, அதுக்கான காரணங்கள் இது, இந்த ஜாதகத்தில் இந்த விஷயம் இப்படி அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே போல தான் இப்போ நம்ம தசாபுத்தி நடத்தும் போது ஒரு கிரகம் வந்து இப்போ நம்ம ஒரு குடும்பத்துக்கே பலன் சொல்கிறாங்கல்ல, ஒரு ஜாதகத்தை வச்சு குடும்பத்துக்கே பலன் சொல்கிறாங்கன்னா ஒரு கிரகம் இயங்கும் போது அந்த பாவம் இயங்குது. அந்த பாவம் இயங்கும் போது மற்ற அந்த ஜாதகருக்கு அது ஒரு 11ஆம் பாவம், லக்னத்துக்கு 11ஆம் பாவமாக இருக்குன்னு வச்சுங்க, அது ஜாதகருக்கு நல்ல பாவம். ஆனால் மற்ற பாவங்களுக்கெல்லாம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, அதை முக்கியமாக பார்க்க தெரிஞ்சிட்டாலே ஈஸியாக பலன் சொல்லிடலாம். மற்ற உறவுகளுக்கெல்லாம் நீங்கள் யார் எந்த உறவு கேட்டாலும், ஜோதிடத்தில் எந்த உறவு கேட்டாலும் நீங்கள் பலன் சொல்லலாம். அவங்கவுங்க ஜாதகம் தான் அவங்கவுங்களுக்கு 100% பலனை சொல்லும். ஆனாலும் இதில் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த கிரகம் அந்த குறிப்பிட்ட அந்த அப்பா அப்படின்ற 9ஆம் பாவத்திலேருந்து எந்த பாவமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படிதான் நம்ம தசாபுத்தி பலனை பாவ வழிமுறையில் நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு கிரகம் இயங்கும் போது ஒவ்வொரு கிரகமும் இயங்கும் போது முதல்ல அதனுடைய குணத்தோட தான் இயங்கும். ஒரு சனி திசை இல்லை சனி புத்தி நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா பெருசாக அது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு 11ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருந்தாலும் பெரிய பொருளாதார வருமானம் வராது. அந்த சனி பகவானுக்கு உண்மையாக இருக்கணும், அதிகமாக உழைப்பை கொடுக்கணும். அங்கே போய் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்தீங்க அப்படின்னா சனி பகவான் 2ல் இருந்தாலும் சரி 11ல் இருந்தாலும் சரி உச்சமாக இருந்தாலும் சரி அவரால் பணம் கொடுக்க முடியாது. அதே போல் ஒரு குரு தேசை நடக்குதுன்னா குருக்கு கண்டிப்பாக ஒரு கௌரவத்தை கொடுப்பாரு, அதுக்கான எஃபர்ட் நம்ம போடணும். அதனால ஒவ்வொரு தசாநாதன் நடக்கும்போது அதனுடைய குணம் கண்டிப்பாக வெளிப்படும். அதுபோல் ராகு தசையோ ராகு புத்தியோ நடக்கும்போது அப்போதான் பேராசை அதிகமாக வரும். தேவையில்லாத விஷயம் உலக நடைமுறைக்கு எதெல்லாம் ஒத்து வராதோ அது மேலே நம்மளுக்கு ஆசை வரும். அப்போ ராகு தசை நடக்கும்போதோ ராகு புத்தி நடக்கும்போதோ எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனால் நம்ம பயனடையலாம். அதே போல் ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய குணத்தோட தான் இந்த தசாபுத்தியை நடத்தும், அந்த கிரகம் வேலை செய்யும் அப்படின்றதும் அது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவ வேலையை முதல்ல செய்யும். ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தும் போது பாவகம் முக்கியம் ஃபர்ஸ்ட். அதாவது ராசி கட்டத்தில் ஒரு பாவத்தில் ஒரு ராசியில் இருக்கும். ஆனால் அது பாவகத்தில் பார்த்தீங்கன்னா லக்ன புள்ளி வந்து ஒரு 28 டிகிரியில் லக்னம் ஆரம்பிக்குது அப்படின்னா அதில் வந்து இப்போ ரெண்டாவது ராசியில் ஒரு 10 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குன்னா முதல் பாவம் 28 டிகிரியில் ஆரம்பிக்குது. 2வது ராசியில் ஒரு கிரகம் வந்து 10 டிகிரியில் இருக்குது அப்படின்னா ஆனால் 2வது பாவமும் 28 டிகிரியில் தான் ஆரம்பிக்கும். ஆனால் அந்த 10 டிகிரியில் 2வது ராசியில் இருக்கிற கிரகம் பாவப்படி முதல் ராசியில் இருக்கிறதா தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். அதனால பாவகம் பார்க்காம தசாபதிக்கு பலன் சொன்னா அது சிறப்பா இருக்காது. நம்ம வந்து 7ஆம் பாவத்துல இருக்குன்னு பலன் சொல்லிட்டு இருப்போம். ஆனா அது 6ஆம் பாவத்திலேருந்து புத்தியை நடத்திட்டு இருக்கும், திசை நடத்திட்டு இருக்கு, திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்துரும். அதே போல நம்ம ஒவ்வொருக்கும் தசாபதிக்கு பலன் பார்க்கும்போது முக்கியமா சொல்ல வேண்டியது அப்படி பார்க்க வேண்டியது அப்படின்றது பாவகம். இப்போ ஒவ்வொரு பாவம் இயங்கும் போது எந்த பாவம் பாதிக்கப்படும் அப்படின்றத நம்ம ஷார்ட்டா ஒரு கிரகம் இயங்குற இடத்துல இருந்து ஐயா சொன்ன போல தான் அந்த கேபி விதியில ஒரு பாவம் தன்னுடைய முன்னாடி பாவத்தை மறுக்கும் அப்படின்றது தான். அதை தான் நான் வந்து ஷார்ட்டா வந்து ஒரு பாவம் இயங்கும் போது அந்த பாவத்திலிருந்து எண்ணி வந்த 2, 6, 8 பாவங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றேன்.
ஒரு பாவம் எந்த இடத்துல இருந்து புத்தி நடத்துதோ இல்ல திசை நடத்துதோ இல்ல அந்தரத்தை நடத்துதோ அந்த பாவத்துல இருந்து 2, 6, 8 மார்க் பண்ணுங்க. அந்த மார்க் பண்ற பாவம் உங்க லக்கணத்துல இருந்து எந்தெந்த பாவமா வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் அப்ப வந்து தடையா இருக்கும், இல்ல பாதிக்கப்படுது, இல்ல அனுபவிக்க முடியாது, இல்ல அதை சார்ந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றோம். அதை தான் நம்ம வந்து இப்ப ஒவ்வொரு பாவமும் இயங்கும் போது எந்த பாவம் பாதிக்கப்படுதுன்னு நான் போர்டில் போட்டு காட்டுறேன். அப்ப ஈஸியா புரியும் உங்களுக்கு. அதே வச்சிடலாமா? இந்த ஒரு பாவம் இது மட்டும் தான் கட்டம் மட்டும். போர்டு எல்லாருக்கும் தெரியுதுங்களா? உதாரணத்துக்கு மேஷ லக்னம் போட்டிருக்கேன். ஏதோ ஒரு கிரகம் இப்ப வந்து லக்ன பாவத்திலேருந்து ஒரு கிரகம் ஏதோ ஒரு கிரகம் வந்து தசா புத்தி நடத்துன்னு, செவ்வாய் புத்தி நடத்துன்னு வச்சுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரு கிரகம் இயங்குற இடத்துல இருந்து 2ஆம் இடம் வேலை செய்யாது, இதுல இருந்து 6ஆம் இடம் வேலை செய்யாது, 8ஆம் இடம் இதெல்லாம் பாதிக்கப்படும்ன்றான். அப்ப இந்த தசா புத்தி நடத்துற கிரகம் எந்த பாவத்திற்கு, அதை ஈஸியா சொல்லணும்னா எந்த பாவத்திற்கு 6ஆ வருது, எந்த பாவத்திற்கு 8ஆ வருது, எந்த பாவத்திற்கு 12ஆ வருது. தசா புத்தியை நடத்துற கிரகம் எந்த பாவத்துல இருந்து என்ன 6ஆ வருது, எந்த பாவத்துல இருந்து 8ஆ வருது, எந்த பாவத்துல இருந்து 12ஆ வருது அப்படின்றத பார்க்கணும். அதை தான் நான் ஷார்ட்டா வந்து 2, 6, 8 லக்கணத்துக்கு 2, 6, 8 மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணா அந்த இடம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றோம். அப்ப லக்கணத்துக்கு 2ஆம் பாவம் அப்படின்றது குடும்பம். லக்கணம் பாவம் இப்ப இயங்குது, ஒரு கிரகம் எங்க இருக்குதோ அந்த பாவம் இயங்குது. அப்ப 2ஆம் பாவத்துக்கு அது 12ஆம் பாவத்துல இருக்கிறதால 2ஆம் பாவம்ன்றது குடும்பம், 2ஆம் பாவம்ன்றது வருமானம். அப்ப வந்து அதனுடைய அந்த 2ஆம் பாவம் குடும்பம், வருமானம், இது சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது 6ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமா இருக்கு. 6ஆம் பாவத்துல இருந்து எண்ணிங்கன்னா 8ஆம் பாவமா இருக்கு. 6ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு இது பாதிப்பு. அடுத்து 8ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவமா இருக்கு, 8ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு இது பாதிப்பு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு பாவத்திலிருந்து ஒரு கிரகம் இயங்கும் போது அந்த பாவத்திலிருந்து 2, 6, 8 பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றோம். இப்ப 2ஆம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் இதுல தசா புத்தி நடந்துன்னு வச்சுங்க, இது நீங்க தசாவுக்கும் மார்க் பண்ணலாம், புத்திக்கும் மார்க் பண்ணலாம், அந்தரத்துக்கும் மார்க் பண்ணலாம், அது வாங்கிய சாரநாதனுக்கும் மார்க் பண்ணலாம். மார்க் பண்ற பாவம் எல்லாமே வந்து அந்த மார்க் பண்ற இடத்துலயே வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பா பாதிப்போட அளவு பெருசு. தசைக்கு மார்க் பண்ண பாவமும் புத்திக்கு மார்க் பண்ண பாவமும் அந்தரத்துக்கு மார்க் பண்ணதும் ஒன்னா வந்துடுச்சு அப்படின்னா அந்த பாதிப்போட அளவு அதிகம். அப்ப 2ஆம் பாவத்துக்கு மார்க் பண்றோம் 2, இதுல இருந்து 6, அதுல இருந்து 8, இதுல இருந்து 8. அப்ப இந்த லக்னத்துக்கு எந்த பாவமா வருது? 3ஆம் பாவமா வருது, 7ஆம் பாவமா வருது, 9ஆம் பாவமா வருது. 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம். அப்ப 2ஆம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தும் போது நம்மளுக்கு எந்த பாவம்லாம் வேலை செய்யாது அப்படின்னா 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? 2ஆம் பாவத்துல இருந்து உங்களுக்கு ஒரு கிரகம் புத்தியை நடத்துச்சு அப்படின்னா 3ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும், 7ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும், 9ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும். அப்ப அது எப்படி பாருங்க, அதான் 3ஆம் பாவம் அப்படின்றது சகோதர உறவு. 3ஆம் பாவம் இடமாற்றம். அந்த 3ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமா இருக்கு. அப்ப இப்ப எங்காவது இடம் மாறலாமா, ஏதாவது ஒண்ணு விற்கலாமான்னா இப்போ வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 3ஆம் பாவத்துக்கு 12ஆ வேலை செய்யுது, 7ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமா வேலை செய்யுது. எல்லாருக்குமே 2ஆம் பாவம் வேலை செய்யுதான். 2ஆம் பாவம் வேலை செய்யும் போதுதான் யாருக்காவது கணவனுக்கோ மனைவிக்கோ உடல்நிலை சரியில்லை, இல்ல சில பேருக்கு வந்து இறப்பு வருது அப்படின்னா அது 7ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவமா வேலை செய்யுது. 7ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவமா வேலை செய்யுது. இப்ப அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்பு 9ஆம் பாவம்ல, 9ஆம் பாவத்துக்கு 6ஆ வருது. அப்பாவுக்கு கடனோ இல்ல நோயோ பிரச்சனையோ வருது அப்படின்னா நம்ம ஜாதகத்துல 2ஆம் பாவம் இயங்கும் போதுதான் அது வேலை செய்யுது. அப்ப 2ஆம் பாவம் இயங்கும் போது 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம் அப்படின்ற பாவம் பாதிக்கப்படுது. அதுல ஒருவேளை ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப இந்த இடத்துல சூரியன் இருக்கிறாரு. அப்ப இங்க பாருங்க, 9ஆம் பாவத்துக்கும் 6ஆம் பாவம் வேலை செய்யுது, சூரியனுக்கும் 8ஆம் பாவமும் வேலை செய்யுது. அப்பாவுக்கு பாதிப்போட அளவு அதிகம். அப்ப அந்த அங்க இருக்கிற கிரகத்துக்கும் நீங்க பாத்துக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா பலன் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா வரும். அது போல அங்க ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த ராசியில மார்க் பண்ற இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரக காரக உறவுக்கும் பாதிப்பு, காரகத்துவத்துக்கும் பாதிப்பு அப்படின்னு எடுத்துங்க. அடுத்து 3ஆம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தினா 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 10ஆம் பாவம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றோம். 3ஆம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்துது, அது கிரகத்தோட நிலையெல்லாம் நீங்க பாத்துங்க, நீசமா இருக்கு, உச்சமா இருக்கு, அதெல்லாம் அதனுடைய குணம். அது நீசமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதனுடைய காரகத்துவத்துல பிரச்சனை வரும். உச்சமா இருக்குன்னா கொஞ்சம் ஈஸியா கொடுத்துரும். அதுதான், அது பிளஸா இருந்தாலும் மைனஸா இருந்தாலும் அதெல்லாம் குணம், அவ்வளவுதான். இப்போ 3ஆம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் நடத்துது அப்படின்னா அதுக்கு 2, 6, 8 மார்க் பண்றோம். 2, இதுல இருந்து 6, அதுல இருந்து 8.
அப்ப லக்னத்துக்கு எந்த பாவமா வருது? லக்னத்துக்கு 4ஆம் பாவம், லக்னத்துக்கு 8ஆம் பாவம், லக்னத்துக்கு 10ஆம் பாவம். அது 3ஆம் பாவம் மார்க் பண்ணும்போது 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 10ஆம் பாவம் பாதிக்கப்படும்ன்றோம். இப்ப 3ஆம் பாவம் பாதிக்கப்படும் இயங்கும் போதுதான் நம்மளுக்கு அம்மாவுக்கு உடல்நிலை பாதிப்பு, வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனை, சொத்து. நாலாம் பாவத்துக்கு 12ஆம் பாவமா இருக்கும்போது யாராவது ஒண்ணு நான் வந்து இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமான்னு கேட்கும்போது 4ஆம் பாவத்துக்கு 12ஆம் வேலை செய்யறதால இந்த 3ஆம் பாவம் இயங்கும் போது இப்ப வாங்க முடியாதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது போல 4ஆம் பாவம் இயங்கும் போது 5, 9, 11. 4ஆம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் வேலை செய்து அதுக்கு 2, அந்த கிரகத்துக்கு 6, அதுக்கு 8. அப்ப லக்னத்துக்கு 11, லக்னத்துக்கு 5, லக்னத்துக்கு 9. 5, 9, 11 வேலை செய்யுது. அப்ப 4ஆம் பாவம் வேலை செய்யும் போதுதான் 4ஆம் பாவம் வேலை செய்யுது. அப்ப 5ஆம் பாவம் 4ஆம் பாவம் வேலை செய்யும்போது 5ஆம் பாவம் சார்ந்த காரகத்துவங்கள் பாதிக்கப்படுது. ஐயா சொன்ன போல 4ஆம் பாவம் அப்படின்றது நிலையானது. 4ஆம் பாவம் அப்படின்றது 5ஆம் பாவம்ன்ற குழந்தைக்கு தடை கொடுக்கறது. இப்ப 4ஆம் பாவம் இயங்கும் போது நம்மகிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்கறாங்க, நம்மளுக்கு குழந்தை பிறப்புக்காக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, இப்ப 5ஆம் பாவம் அப்படின்ற இடத்துக்கு 12ஆம் பாவமா வேலை செய்யறதால இந்த காலகட்டங்கள் வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே போல 9ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமா வரும். 4ஆம் பாவம் அப்படின்றது தாய் தான். ஆனா 9ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் வரும்போது 4ஆம் பாவம் வேலை செய்யும் போது தான் நிறைய பேருக்கு அப்பாவுக்கு ஏதாவது விபத்து ஆகுறதோ, அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்பு வர்றதோ, அப்பா இறந்துறதோ ஏதாவது நடக்குது அப்படின்னா நிறைய பேர் ஜாதகத்துல 4ஆம் பாவமோ இல்ல சார வாங்கின கிரகமோ 4ல இல்லாம அந்த விஷயம் நடக்காதுங்க. அப்ப அந்த காரக கிரகமும் பாவமும் பாதிக்கப்பட்டிருந்தா பலன் கண்டிப்பா நடந்துரும். ஓகேங்களா? அதே போல 11ஆம் பாவம் அப்படின்றது நம்மள 11ஆம் பாவத்திற்கு அது 6ஆம் பாவமா வருது. மூத்த சகோதரருக்கு கடன் அப்படின்னு அந்த உறவுக்கு நம்ம அந்த உறவுக்கு கேட்டாங்கன்னா நீங்க அப்படி எடுத்து சொல்லலாம். 5ஆம் பாவம் அப்படின்னும் போது 6ஆம் பாவம், 10ஆம் பாவம், 12ஆம் பாவம். இப்ப 5ஆம் பாவம் வேலை செய்யும் போது 6, 10, 12. 2, 6, 8. இப்ப 5ஆம் பாவம் எந்த ஒரு ஜாதகத்திலயும் 5ஆம் பாவம் வேலை செய்யும் போதும் பெரும்பாலும் வேலையில பிரச்சனை, இல்ல வேலையை விட்டுறாங்க, இல்ல வேலை கிடைக்க மாட்டுது, தொழிலை மூடிடுறாங்க, தொழில் வந்து அமையல, இல்ல தொழிலை வந்து சரியா நடத்த முடியல அப்படின்றது எல்லாமே 5ஆம் பாவம். ஏன்னா 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமா இருக்கு, 10ஆம் பாவம்ன்ற தொழிலுக்கு வந்து 8ஆம் பாவமா இருக்கு. அப்ப 5ஆம் பாவம் யாருக்கெல்லாம் வேலை செய்யுது, பூர்வ புண்ணிய ஸ்தானம், நல்ல ஸ்தானம் அப்படின்லாம் சொல்றோம். ஆனா யாருக்கு வேலை போயிருந்தாலும் பாருங்க, யாரு தொழிலை வந்து அவங்க மூடி இருந்தாலும் பாருங்க, 5ஆம் பாவம் தான் அங்க இயங்கிட்டு இருக்கும். 5ஆம் பாவம் இல்ல 5ஆம் பாவம் அந்த அதிபதிக்கு சாரம் கொடுத்த கிரகம் போய் 5ல இருக்கும். 5ஆம் பாவம் இயங்காம உங்களுக்கு வேலை போகாது, ஒருத்தவங்க தொழிலை மூட முடியாதுங்க அந்த காலகட்டத்துல. ஏன்னா இந்த 2, 6, 10 அப்படின்னு இருக்கு இல்லைங்க, 2, 6, 10 தான் பொருளாதாரத்துக்கான பாவம். இந்த 1, 5, 9 எல்லாம் இயங்கினா கையில காசு வராது. ஓகேங்களா? 1, 5, 9 அப்படின்றது கையில காசு வராது. 2, 6, 10 மட்டும்தான் பணத்தை கொடுக்கும். அதனால எப்பயுமே 5ஆம் பாவம், 1ஆம் பாவம், 9ஆம் பாவம் எல்லாம் இயங்கிந்தா பேர் புகழலாம் இருக்கும், ஆனா கையில காசு இருக்காது. 2, 6, 10 இயங்கினா மட்டும்தான் நம்ம கையில காசு இருக்கும், தொழில் இருக்கும், வேலை இருக்கும். அதே போல 5ஆம் பாவம் இயங்கும் போது 6ஆம் பாவத்துக்கு 12 அப்படின்றதால அந்த வேலை தொழில பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 6ஆம் பாவம் இயங்கும் போது 7ஆம் பாவம், 11ஆம் பாவம், 1ஆம் பாவம். அப்ப 6ஆம் பாவம் இயங்கும் போது 6ஆம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது. அப்ப அதுக்கு 2ஆம் பாவம், அதுக்கு 6ஆம் பாவம், அதுக்கு 8ஆம் பாவம். இப்ப 6ஆம் பாவம் இயங்கும் போது சாதாரணமா எல்லாருக்குமே தெரியும், 6ஆம் பாவம் இயங்கும் போது ஜாதகருக்கே பிரச்சனை அப்படின்றது. ஏன்னா ஒரு பாவம் இயங்கும் போது அந்த பாவம் வந்து பிரச்சனையை கொடுக்குதுங்க. ஓகேங்களா? அப்ப அந்த பாவம் 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் இருக்கு. அப்ப 7ஆம் பாவம் அப்படின்றதுதான் திருமண உறவு. அப்ப யாருக்கெல்லாம் 6ஆம் பாவம் இயங்குதோ அந்த காலகட்டத்துல திருமணம் அப்படின்னு திருமணத்துக்கான அவங்களுக்கு திருமணத்துக்கான வயது வந்தாலும் இப்ப இயங்குறது 6ஆம் பாவம் அப்படின்றதால 7ஆம் பாவத்துக்கு 12ன்றதால இந்த புத்தி நடந்த உடனே நம்ம திருமணத்துக்கு ஓகே சொல்லலாம். 6ஆம் பாவம் இயங்கும் போது கண்டிப்பா திருமணத்துக்குன்னு நீங்க ஓகே சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும். அது 2 பேர் ஜாதகத்திலையும் நடந்தது அப்படின்னா அது வந்து பிரிவினையை நோக்கி போகுங்க. ஏன்னா 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் எந்த ஜாதகத்திலையும் 6ஆம் பாவம் இயங்கும் போது கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கறதுனாலே அது 6ஆம் பாவம் தான். ஓகேங்களா? 11ஆம் பாவத்திற்கு 8 வருது. அந்த 11ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்குலாம் அது பாதிப்பு கொடுக்குதுங்க. அடுத்தது லக்ன பாவம் 6 தான் எப்பயுமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். 6ஆம் பாவம்ன்றது பாதிப்பு அப்படின்றது. ஏழாம் பாவம் வேலை செய்யும் போது லக்னத்துக்கு 7ஆம் பாவம் வேலை செய்யுதுங்க.
எந்த கிரகம் வேணாலும் போட்டுங்க. 7ஆம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் திசையோ புத்தியோ ஏதோ நடத்துது, அதுக்கு 2ஆம் பாவம், அதுக்கு 6ஆம் பாவம், அதுக்கு 8ஆம் பாவம். அப்ப இது லக்னத்துக்கு 2ஆம் பாவமா வருது. இப்ப அதுல இருந்து இதுவும் 6ஆம் பாவம், சரி, லக்னத்துக்கு 8ஆம் பாவம், லக்னத்துக்கு 12ஆம் பாவம், லக்னத்துக்கு 2ஆம் பாவம். இதுல இருந்து 6, இதுல இருந்து 2, 6, 8. அப்ப 7ஆம் பாவம் வேலை செய்யும் போது 8ஆம் பாவத்துக்கு 12ஆ இருக்கு, 12ஆம் பாவத்துக்கு 7ஆ இருக்கு, 2ஆம் பாவத்துக்கு 8ஆ இருக்கு. அப்ப இந்த 7ஆம் பாவம் இயங்கும் போது அதுதான் 8ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமா இருக்கு. 12ஆம் பாவம் அப்படின்றது இந்த பெரும்பாலுமே 7ஆம் பாவம் வேலை செய்யும் போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு. திருமண வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா 2ஆம் பாவத்துக்கு அப்படின் போது 2ஆம் பாவம் அப்படின்ற இடத்துக்கு வந்து இந்த 2ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவமா இருக்கு. நம்ம குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் வேலை செய்யும் போது எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா அது ஜாதகம் இருக்கு சரியில்லாத இடம் அப்படின்ற போது இதுக்கு 2, இதுக்கு 6, இதுக்கு 8. 8ஆம் பாவம் வேலை செய்யும் போது லக்னத்துக்கு 9 வேலை செய்யுது, அது லக்னம் பாதிக்கப்படுது. அடுத்து 3ஆம் பாவம். இப்ப 8ஆம் பாவம் வேலை செய்யும் போது 9ஆம் பாவம் தந்தையார் அப்படின்ற உறவுக்கு 9ஆம் பாவம் வெளிநாடு போறாங்க. 8ஆம் இடம் வேலை செய்யுது, மறைவு ஸ்தானம் வேலை செஞ்சாலும் வெளிநாடு போகலான்றோம். ஆனா 8ஆம் பாவம் வேலை செய்யும் போது வெளிநாடு போனாங்க அப்படின்னா அது 9க்கு 12ஆ இருக்கிறதால வெளிநாட்டுல அவங்களுக்கு வேலை கிடைக்காதவங்களோ இல்ல வேலையில பிரச்சனையா இருக்கும். அது போல நேரலாம் இந்த 9ஆம் பாவம் 8ஆம் பாவம் இயங்கும் போது இருக்கு. அதுபோல அப்பாவுக்கு விரைய காலமோ, அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்போ, அப்பாவுக்கு விரைய செலவு ஆகுறது, அது போல ஹாஸ்பிட்டல் செலவு, இதெல்லாம் வந்து இந்த 8ஆம் பாவம் இயங்கும் போது இருக்கு. அது லக்னத்துக்கும் கஷ்டத்தை கொடுக்குது. அது 8க்கு 8ஆம் பாவம் 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்திற்கும் அது வந்து 3ஆம் பாவத்திற்கு பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்து 3ஆம் பாவத்துக்கு பாத்தீங்கன்னா அது 6ஆம் பாவமா வேலை செய்யுது. 3ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம். 3ஆம் பாவம் சகோதர உறவுங்க. அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிற நேரமா இருக்கும். சுப கிரகமா இருந்தா சகோதரருக்கு வேலை கிடைக்கும். அசுப கிரகமா இருக்கா அவருக்கு வம்பு வழக்கு தண்டனை கேஸ் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பா இருக்கும். அது 9ஆம் பாவம். 10ஆம் பாவம், 2ஆம் பாவம், 4ஆம் பாவம். இப்போ 9ஆம் பாவம் இயங்கும் போது அதேதான். 9ஆம் பாவம் இயங்கும் போது ஒவ்வொரு பாவம் இயங்கும் போது அதனுடைய முன்னாடி பாவத்தை தடுக்கும் அப்படின்றோம். நான் முன்னாடியே சொன்ன போலதான் 1, 5 இயங்கும் 1, 5, 9 இயங்கும் போது நம்மளுக்கு 2, 6, 10க்கு 12ஆம் பாவமா இருக்கிறதால இந்த 10ஆம் பாவம்ன்றது தொழிலுக்கு அது பாதிப்பு கொடுக்கும். ஆனாலும் இந்த 9ஆம் பாவம்ன்றது லக்னத்துக்கு பாக்கியம் அப்படின்றதால பெருசா ஆசைப்படாம இருந்தோம் அப்படின்னா அது பெருசா பாதிப்பு தராதுங்க. இருக்கிறது போதும் அப்படின்னு நம்ம பேர் புகழுக்கு ஆசைப்படாம இருந்தா 10ஆம் பாவத்துக்கு பாதிப்பு தராது இந்த 9ஆம் பாவம். ஆனா பேர் புகழ் வேணும், பெருசா சம்பாதிக்கணும், பெருசா ஆசைப்பட்டோம் அப்படின்னா இந்த 10ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் இயங்கும் போது தொழில பாதிப்பு கொடுத்துரும். அப்ப 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமா வருது, பொருளாதாரம் பெருசா இருக்காது. 4ஆம் பாவத்திற்கு அது வந்து 6ஆம் பாவமா வருதுங்க. இப்ப 4ஆம் பாவம் சார்ந்த 9ஆம் பாவம் இயங்கும் போது 4ஆம் பாவம்ன்றது தாயார், அவங்களுக்கு வந்து நம்ம உடல்நிலை பாதிப்பு 4ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவமா இருக்கிறதால அந்த தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு அப்படி வரலாம். 10ஆம் பாவம் அப்படின்னும் போது 11ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம், 3ஆம் பாவம், இங்க 5ஆம் பாவம். அப்ப 11ஆம் பாவத்திற்கு அது லாபஸ்தானத்துக்கு விரயஸ்தானமா இருக்கு. அடுத்து 3ஆம் பாவத்திற்கு 8ஆ இருக்கு, 5ஆம் பாவத்திற்கு 10ஆ இருக்கு, 5ஆம் பாவத்திற்கு 6ஆ இருக்குங்க. அப்ப இந்த காலகட்டத்தில் இந்த பாவ உறவு, இந்த பாவ காரகத்துவங்களுக்கு அது இது போல வேலை செய்யுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப 5ஆம் பாவம் குழந்தைகளுக்கு நோய், குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கிற நேரம், அது நம்ம அந்த பாவத்துல இருக்கிற கிரகம் எந்த அளவுக்கு வலுவா இருக்கு, எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து நம்ம பிளஸ் மைனஸ் சொல்றதை எடுத்துக்கணும். இதே போலதான் அதுக்கு சாரம் கொடுத்த கிரகத்தை எடுத்துக்கணும். 11ஆம் பாவம், 12ஆம் பாவம், 4ஆம் பாவம், 6ஆம் பாவம். அப்ப 12ஆம் பாவத்துக்கு விரய பாவம் 11ஆம் பாவம், நம்மளுக்கு விரயம் ஆகிறதுக்கு லாப பாவம். அடுத்து 4ஆம் பாவம் தாயாருக்கு அது வந்து 8ஆம் பாவமா வருது. 6ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவமா வரும்போது 6ஆம் பாவம் கடன், அதுக்கு கடன் அடையிறது அப்படின்னும் போது 6ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் லாபம் அப்படின்றது 6ஆம் பாவத்துக்கு சிறப்பான பாவமா இருக்குங்க. அடுத்தது 12ஆம் பாவம் 1, 5, 7. அது 12ஆம் பாவம் வேலை செய்யும் போது 12ஆம் பாவம் இங்க வேலை செய்யுது அப்படின்னா இந்த 7ஆம் பாவத்துக்கு, அது முக்கியமா இந்த 7ஆம் பாவத்துக்கு எடுத்து 7ஆம் பாவத்துக்கு 6ஆ வேலை செய்யுங்க. அப்ப 12ஆம் பாவம் இயங்கும் போதும் 6ஆம் பாவம் வேலை செய்யும். திருமண வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனை வரும். ஏன்னா அது வந்து 7ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவமா இருக்கிறதால திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கும். இதுல கவனமா இருக்கணும். லக்னத்துக்கே விரைய பாவம் அப்படின்றதால லக்னத்துக்கும் பாதிப்பு, அது 7ஆம் பாவத்துக்கும் பாதிப்பு அப்படின்னும் போது இந்த 12ஆம் பாவம் வேலை செய்யும் போது இயங்கும் போது கண்டிப்பா திருமண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கவனமா அப்ப நடக்கிற தசாபுத்தியில இது போல வந்து உங்களுக்கு
12ஆம் பாவம் இயங்குது, அது 7ஆம் பாவத்துக்கும் பிரச்சனை கொடுக்கும், இல்லை லக்னத்துக்கும் பாதிப்பு கொடுக்கும் அப்படின்றதால கவனமாக இருக்கணும்னு சொல்லணும். என்னெல்லாம் மனைவிக்கு மருத்துவ செலவு, கணவன் மனைவி உறவுக்கு மருத்துவ செலவு, இல்லை அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்போ வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இது போல் நீங்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் இந்த எந்த உறவு கேட்டாலும் எந்த பாவம் இயங்குதோ, இப்போ ஒரு பையன் என் புள்ள வந்து வீடு கட்டலாமான்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு பாவம் 12ஆம் பாவம் இயங்குது, இவங்க பையன் வீடு கட்டலாமான்னு கேட்குறாங்க. 5ஆம் பாவம் தான் குழந்தைகள். அப்ப குழந்தைகளுக்கு இது 8ஆம் பாவமா வேலை செய்யறதால 5ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம்ன்றது என் பையன் வீடு கட்டலாமான்னு கேட்கறாங்க. இப்ப 5ஆம் பாவத்து நேரம் எடுத்துக்க, முதல் குழந்தைன்னு வச்சுங்க, 5ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமா வேலை செய்யுது. 8ஆம் இடம் அப்படின்றது வீடு கட்டலாம். ஏன் கட்டலாம்னு சொல்றான் அப்படின்னா 4ஆம் பாவத்துக்கு திரிகோண பாவங்கள், ஒரு பாவத்தோட திரிகோண பாவங்கள் அப்படின்றது அந்த பாவத்தை இயக்கும். ஆனா 8ஆம் பாவம் அப்படின்றது நம்மளுக்கு லக்கணத்துக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய பாவம் அப்படின்றதால பேராசை இல்லாம நம்மளுக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு கட்டிக்கலாம். அதை வச்சு கட்டினா நம்மளுக்கு 4ஆம் பாவம் எங்கனாலும் வீடு கட்டலாம், 8ஆம் பாவம் எங்கனாலும் வீடு கட்டலாம், 12ஆம் பாவம் எங்கனாலும் வீடு கட்டலாம். அதே போலதான் 5ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் இயங்கும் போது கண்டிப்பா குழந்தை அந்த பிள்ளை வந்து வீடு கட்டலாம். அவர்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு ஆசைப்படாம இருக்கிற காசை வச்சு கட்டினாரு அப்படின்னா சிறப்பா இருக்கும். அது போல எந்த உறவு கேட்டாலும் ஒரு பாவம் எந்த இடத்துல இருந்து இயங்கினாலும் இப்ப 9ஆம் பாவத்துக்கு அது 4ஆம் பாவமா இருக்கு. அப்ப அப்பா சொத்து வாங்கலாமான்னு இப்ப கேட்டாங்களா, இப்போ ஒரு இடம் வாங்க போறேன் அப்பாவுக்கு வாங்கலாமான்னு கேட்டா 9க்கு 4 இயங்குது, இப்ப வாங்கலாம்னு சொல்லலாம். இது போல நீங்க எந்த உறவு கேட்டாலும் அந்த பாவத்தை வந்து வச்சுக்கிட்டு அதுல இருந்து அந்த புத்தி நடத்துற கிரகம் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பலனை வந்து ரொம்ப சிறப்பா சொல்லலாம். அந்த பலன் வந்து துல்லியமா இருக்கணும் அப்படின்னா அது சுப கிரகமா இருக்கா அசுப கிரகமா இருக்கா எந்த கிரகத்தோட பார்வையில இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. அதை விட முக்கியம், இங்க குரு இப்ப 4ஆம் பாவத்துல இருந்து புத்தியை நடத்துறாரு. இப்ப அப்பாவுக்கு சொத்து வாங்கலாம்னு சொல்றோம். ஆனா கோச்சார குரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. கோச்சாரத்துல அவர் வந்து கும்பத்துல இருக்காரு அப்படின்னா அப்பாவுக்கு சொத்து வாங்கலான்ற நேரம் நடக்குது. ஆனா கோச்சார குரு அந்த அப்பாவுக்கு சொத்து அப்படின்ற இடத்துக்கு விரயத்துல இருக்கு. ஆனால் இந்த குரு புத்தி இந்த குரு கோச்சார குரு மாறுற வரைக்கும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்ப புத்தியை நடத்துற கிரகம் கோச்சாரத்துல அந்த நம்ம இந்த எந்த பாவத்துக்கு பலன் சொல்றோமோ அந்த பாவத்துக்கு ஃபேவரான பாவத்துல 1, 5, 9ல இருந்தா சிறப்பு. அது போல நீங்க பார்த்து பலன் சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும். இந்த நம்ம சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா யாராவது கேட்டீங்கன்னா சொல்லுவேன். தசா புத்தி அந்தரம் எல்லாத்துக்கும் பார்க்கலாம். இதுக்கு ஒருவேளை சாரம் கொடுத்த கிரகம், இதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் இங்க இருந்தா நீங்க வாங்கலாம். ஆனா ஏதாவது ஒண்ணு வித்துட்டு ஒண்ணு வாங்கலாம். அப்ப அது ஏதாவது ஒரு சாரம் கொடுத்த கிரகம் இதுக்கு தடையான இடத்துல இருக்குன்னு வச்சுங்க. சாரம் கொடுத்த கிரகம் சனி பகவான் இங்க இருக்கிறாரு அப்படின்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னா, இப்ப 3ஆம் பாவமும் அப்பான்ற இடத்துக்கு 3ஆம் பாவமும் வேலை செய்யுது, 4ஆம் பாவமும் வேலை செய்யுது. ஒரு இடத்த வித்துட்டு ஒரு இடம் வாங்கலாம். வாங்கும்போது கவனமா வாங்குங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது போல நீங்க ஒரு சாரம் கொடுத்த கிரகமும் இந்த இடத்துக்கு ஃபேவரான இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்க. இந்த இடத்துல வந்து சாரம் கொடுத்த கிரகம் வந்து சனி பகவான் இந்த இடத்துல இருக்கிறான்னு வச்சுங்க. அப்ப இதுக்கு திரிகோணத்துல தான் இருக்கு, ஆனால் இது பாதிக்காது. ஆனால் சாரம் கொடுத்த கிரகம் அதுக்கு திரிகோணத்துல இருந்தா அது ஃபேவரா எடுத்துங்க. அதுக்கு மறுக்கிற இடத்துல இருந்தா பிளஸ் மைனஸ் சேர்த்து சொல்லுங்க. அதனால இது பலன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த கிரகம் கோச்சாரத்துல எந்த நிலையில இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க, பலன் துல்லியமா சொல்லலாம். ஏன்னா ரிசல்ட் சொல்றது அப்படின்றது நம்ம வந்து தசாபதியில தான் சொல்ல முடியும். நம்ம எவ்வளவு வேணாலும் படிக்கலாம், கிரக சேர்க்கை படிக்கலாம், திதி படிக்கலாம், யோகம் படிக்கலாம், கர்ணம் படிக்கலாம், எதுவுமே ரிசல்ட் சொல்ல முடியாதுங்க. இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு கதை சொல்லலாம். ஆனா ரிசல்ட் சொல்லணும் அப்படின்னா ஐயா சொன்ன போல வர்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் சொல்லணும். அவங்களுக்கு சொல்ற பலன் வந்து சரியா இருக்கணும். அப்படின்னும் போது நாம இது வரைக்கும் நம்ம படித்த குருமால்கிட்டையும் நாம அனுபவத்துல எடுத்துட்டு இந்த விஷயம் கரெக்டா இருக்கிறதால இதை யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா பலன்னு சொல்லலாம். இதே போல நிறைய வீடியோ இந்த சார்ந்த வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கேன். அஸ்ட்ரோ வடலூர்துறைன்ற சேனல்ல பாருங்க. ஏதாவது சந்தேகம்னாலும் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் எடுத்து பதில் சொல்லுவேன். அப்பல ஐயா வந்து நான் நிறைய, அதாவது ஐயாவோட புக்கெல்லாம் வாங்கி நிறைய படிச்சிருக்கேன். ஐயாவோட அந்த அடிப்படை பேசிக் புக் ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு A4 ஷீட்டில் கொஞ்சம் கட் பண்ண போல கொஞ்சம் கட்டமா இருக்கும். அதுல இருக்கிற விஷயங்கள் தான் அந்த பேஸ். அதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு ஜோதிடம் ஒரு பில்டிங் கட்டணும்னா பேஸ்மெண்ட் இல்லாத சரியா இருக்கான்னு சொல்றோம் போல, ஐயாவோட அந்த பேஸை படிச்சீங்கன்னா 100% அப்படியே அடுத்து நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு பாவத்துல இருக்கிற 12 பாவத்துல சொல்லுவாங்க. இப்போ 3ஆம் பாவத்துல இருக்கிற 12 பாவ காரகத்துவங்களும் அதுல போட்டிருப்பாங்க. அது போல ஒவ்வொரு பாவத்திலையும் ஒரு கிரகம் இருந்தா எப்படி 12 பாவத்துக்கு வேலை செய்யுதுன்னு அதுக்கு விளக்கம் இருக்கும். அது பெரிய புக்கு, எவ்வளவு பெரிய புக்குங்க. அது ஒரு ஜோதிட குரு நவீன பாரம்பரிய அது போல அந்த புக்கு வாங்கி எனக்கு ஜோதிட ஆசான ஒருத்தர் எனக்கு முதல்ல எனக்கு ஜோதிடத்துக்கு வர்ற காரணமா இருந்தவர் விழுப்புரத்துல இருக்கிற திருமலை வாசன் என்ற ஐயா ஒருத்தவங்க.
அவங்க பார்த்து தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய தேடலில் நான் எல்லா குருமார்ட்டையும் பெரும்பாலும் எல்லா முறையும் எல்லா குருமார்ட்டையும் படிச்சுட்டே இருக்கும்போது ஐயாவோட புக்கை கொடுக்கும்போது அதில் அவ்வளோ விஷயம் இருந்தது. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் ஐயாவோட அந்த பேசிக் புக்கில் இருக்கிற அந்த விஷயத்த ஒவ்வொரு அந்த செடி கொடி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ விஷயங்கள் வேற எந்த புக்கிலையும் கிடையாதுங்க அந்த பேசிக் சம்மந்தமாக. அதனால பேசிக்கை ஸ்ட்ராங்காக ஆகிட்டா நீங்களே ஒரு விதியை உருவாக்கலாம். விதி எல்லாமே நாம உருவாக்குறது தாங்க. அதனால பேசிக்கை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு காலபுருஷ தத்துவமும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நாமளே விதியை உருவாக்கலாம். ஆனால் ஜோதிடம் வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க, புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயம் படிச்சாலும் இங்க கேட்டோம் அப்படியே இல்லாம இன்னைக்கு போய் சரி நம்மளுக்கு இந்த புத்தி நடந்தது, இந்த புத்தி நடந்தபோது நம்மளுக்கு என்ன சம்பவங்கள் அவர் சொன்னார், இந்த 2 6 8 பாவங்கள்லாம் மறுக்கப்படுதுன்னு, அப்ப எதெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு போய் பாருங்க. அப்பதான் இந்த விதி மனசுல நிற்கும். நம்ம படிச்சதை எத்தனை மீட்டிங் வேணாலும் படிக்கலாம், எவ்வளவு குருநாதர்கள் விட்டாலும் படிக்கலாம். படிச்சதை அப்ளை பண்ணி பார்க்காம நாங்க எவ்வளவு படிச்சாலும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நானும் தங்கமட்டை ஐயா வந்த அதே காலகட்டத்துல இருந்தா உள்ள வந்தேன். 2014 இருந்தா வந்தேன். நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட போய் பார்த்து பக்கத்துல விழுந்தாங்க, கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்க ஜாதத்தை கேட்டுவாங்க. திடீர்னு குழந்தை பிறந்ததுன்னா அவங்க ஜாதத்தை கேட்டுவாங்க. ஏன் இப்ப குழந்தை பிறந்தது, ஏன் இப்ப கீழே வந்தாங்க, ஏன் இப்ப கடனால பாதிக்கப்பட்டாரு அப்படின்னு தூக்கம் இல்லாம ஆராய்ச்சி பண்ணி 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 தான் ஒவ்வொரு விஷயமா நம்ம எடுத்துருக்கிறோம். அதனால நீங்க நிறைய தேடனாதான் நீங்க அப்ளை பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஜோசியம் உங்ககிட்ட இருக்கும். நீங்க படிச்சீங்கன்னா நீங்க மட்டும் உங்களுக்கு வயசாகிற வரைக்கும் படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அப்ளை பண்ணா மட்டும்தான் அந்த விதி ஞாபகத்துல இருக்கும். அது மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்க கிளைண்ட்டுக்கு வந்து நம்பிக்கையா சொல்ல முடியும். அதனால சிறப்பா எல்லாத்தையும் படிச்சதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க எப்போ வேணாலும் என்னுடைய நம்பர் வந்து 98 65 550 210 98 65 550 210 அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். அடுத்த வாரம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து கோயம்புத்தூர்ல நேரடி வகுப்பு இருக்கு. தசாபுத்தி பலன் சொல்லும் முறைன்னு ஒரு நாள் வகுப்பு, நேரடி வகுப்பு. வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் அதுலயும் கலந்துக்கலாம். இந்த சிறப்பான வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு, பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.